நாயனார் சிவத்தூர் சிவசபை என்ற ஒரு சிவசபை சென்னையில் இயங்குகிறது. அதற்கெல்லாம் அன்பர்கள் ஒரு 12 பேர் திருவள்ளாலை இணைத்து பணியை கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே மணிக்கோட்டம் கிராமம் சரிங்களா? பாருங்க, பேரு மணிகண்டேஸ்வரர். என்ன அர்த்தம் பாருங்க, ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரு. இந்த மணிகண்டேஸ்வரர் பேரு எங்க இருக்கு தெரியுங்களா? அற்புதமான பதியம். நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் பதியம் திருமால் பேரு. திருமால் பூஜை பண்றேன் பேரு பெற்ற இடம் தான் திருமால் பேரு. இப்ப திருமால் பூர்ண ஆயிடுச்சு அரபணம் பக்கத்துல. அந்த சுவாமி பேரு எம்பெருமான். மணிக்கெல்லாம் எத்தனையோ நவமணிகள் வைர வைடூரியத்துக்கெல்லாம் மேல ஐயா நமக்கு தேனாய் 100 ரூபாய் திட்டிக்கு சொல்லுவான். நம்ம திட்டிக்குன்னா தேனு தெரியும். அதுக்கப்புறம் மணினா விளைவேறது வைர வைடூரிய நவமணிகள். அதை கண்டத்திலே அணிந்திருக்கிறோம் மணிகண்டேஸ்வரர். அது கண்டம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். மணி எப்படி இருக்கும்? நீளம். மணியா கருப்பா இருக்கும். அப்ப நீலகண்டன். அதான் அது பொருள். ஆனந்தான் உணர்ந்து அமுது செய்தானே. அந்த விஷயத்தை ரொம்ப ஆனந்தமா நம்மளுடைய நன்மைகளுக்காக அவரு மகிழ்ச்சியா சாப்பிட்டார். அது கண்டத்திலே இங்க எல்லா இடத்துலயும் அண்டமெல்லாம் நிறைஞ்சிட்டதுனால தண்ணூர் திருமேனியான கண்டத்திலே நிறுத்திட்டாரு. அது வாயிலையோ வச்சிருக்க முடியும், வயிற்றுல வச்சிருக்க முடியும். கண்டத்துல யாராவது வச்சிருக்க முடியுமா? அதை உடையவன் ஒருவன் சொல்லுவாங்க. அதான் நீலகண்டன். மணிகண்டன்னா நீலகண்டன். நீல நிற மணி வைத்திருக்கையவர். ஆனா நம்முடைய தீதெல்லாம் இருக்கிறவன். அதுக்கு ரகசியம் தத்துவம் எது? இப்ப தத்துவம் இருந்துன்னா நம்முடைய தீமைகளை எல்லாத்தையும் நீக்குவோம். விஷம் தர தீமை. அப்ப நம்ம நன்றுடையான் தீதியிலாதான். முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இப்ப பண்ணதெல்லாம் ஒரு விஷயம். தினமும் ஐயனுக்கு சுவாமிக்கு நீராடணும். எனக்கு பால் இல்ல, அது இல்லை, இது இல்லை, தேன் பரவாயில்லை, தண்ணீர் மட்டுமாவது புண்ணியம் செய்தாருக்கு பூவுண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார். நாளைக்கு சுவாமிக்கு நீராட்டுறது யாரு? காலையில யார் நீராட்ட போறீங்க கிராமத்துல? ஐயனுக்கு கை தூக்கிடுவோம். எல்லாரும் கை தட்டுங்க. ஏன்னா சபையிலே வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம்ன்றான். நான் வாசிப்பேன், நான் பண்ணுவேன்னா அது சிறந்த ஒரு ஆன்மா. அதனால தயவு செய்து ரொம்ப ரொம்ப எளிமை. நாங்க ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கோம், எப்படி பூஜை பண்றது எல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப எளிமையான 16 இடங்கள்ல திருநீர் பூசிட்டு நீராடி நீருமாடி நல்ல ஐயாவுக்கு ஒரு நீராட்டி ஒரு புது வஸ்திரம், அதாவது ஒரு 2 வஸ்திரம் கொண்டு வந்திருக்கும். மாறி மாறி நீங்க கேட்டீங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு வஸ்திரம் கொண்டு வாங்க. ஒரு 250 ரூபாய். உங்க வீட்லயே ஒரு சக்கரை பொங்கல் கிண்டிட்டு வாங்க. அப்படியே ஒரு 25 பிரதோஷம், 25 குடும்பம் எடுத்துக்கலாம் இல்லையா? அவன் ஜம்மு 25 வஸ்திரம் சாமிக்கு வந்து போச்சு. அப்ப நல்ல வழிபாடு சிறப்பா நடக்கும். சாமி எங்களுக்கு உழவார பணி பண்ணணும், எங்களுக்கு சுவாமி சுத்தம் பண்ணணும், எப்படியம்மா சின்ன வேலையா சொல்லுங்கன்னாலும் பரவாயில்ல. அப்பர் பெருமான் சொல்றாருங்க, பெருக்கி விடுங்கப்பா, அதுக்கப்புறம் நீர் தெளிச்சு கோலம் விடுங்கப்பா, இதெல்லாம் சரி விளக்கு ஏத்துங்க, அதுவும் இல்ல சிவா பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து ஐயாவுக்கு ஒரு கொடுத்தா பூஜை பண்றவருக்கு உதவியா இருக்கும். அதெல்லாம் இந்த 3 செய்வது சிறப்புங்கிறாரு. எதுவுமே தன்னால இயலனா பரவாயில்லை. அந்த புத்தக குடும்பம் இந்த திருமுறைகள் மொத்தம் 18,573 பாட்டு இருக்குங்க. ஆனா அவ்வளவு பாடலுக்கு நம்ம 20 திருமுறைகள் தான் கொடுத்துருக்கோம். நல்ல குழந்தைகள் எப்படி பிறக்கணும், அந்த பிறந்த குழந்தைகள் எப்படி சிறப்பாக படிச்சு நல்லா வளரணும், ஆற்றலாம், அதற்கு பதிகம். திருமணத்துக்கு பதிகம், நவ கிரக தோஷங்கள் நீக்குவதற்கு பதிகமா 20 பதிகங்கள் இருக்குங்க. தயவு செய்து இந்த புத்தகத்தை மற்ற புத்தகங்களோட வைக்காம பூஜை அறையில வைத்து ஒவ்வொரு நாளும் தினமும் நீங்க ஒரு 2 வரையாவது படிக்கணும்பா. நம்ம சிவாய வாழ்க நாதன்றாள் வாழ்க. இன்னைக்கு பாடம் முடிஞ்சு போச்சு. இத மாதிரி ஒரு 96 வரைதான் சொல்றானா 2 வரையா நம்ம நீளம் 3 மாசத்துல 2 மாசம் மறக்காம இத மாதிரி பாடுவார் பசிதீர்ப்பார் பரவுவார் வினை அடைவார் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார். அதெல்லாம் அவரை வழிபடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் விரைவாக எம்பெருமான் எல்லா தீங்கையும் நீக்கிடுவார். துன்பம் எல்லாமே வந்தவாறு எங்களே போமாறு ஓடி போயிடு. அதெல்லாம் மாற்று புத்தகம் தயவு செய்து எல்லாரும் இல்லை ரொம்ப பாதுகாப்பு. வேண்டிய சிறிதளவு செய்து சுவாமிக்கு நிறைவு செய்வோம். தயவு செய்து இந்த மண்டல பூஜை ஒரு மண்டலத்துக்கு தினமும் ஐயாவுக்கு நல்லெண்ணெய் காப்பு பண்ணிட்டு பசும்பால் மட்டும் அபிஷேகம் பண்ணுங்க. இவை 2 பண்ணிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக முடியும். 48வது நாள் நம்முடைய அடியார் அந்த பொன்முடி ஐயா அன்பர்களோட இதே மாதிரி
சிறிய அளவில் வேள்வி செய்து சுவாமிக்கு வந்து நீர் விட்டு வழிபாடு தினமும், அதுக்கப்புறம் தினமும் நிற்காம நீர் மட்டுமாவது வழிபாடு நடந்துகிட்டே இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி எம்பெருமான் கருணையாலே முதலிலே தீபம் ஏற்றுதல், இரண்டாவதாக சிவ பூஜை, மூன்றாவதாக வேள்வி சாலை நுழைவோம். திருச்சிற்றம்பலம்.